10 பேர் வருவார்கள், அரசாங்கத்தை வீட்டுக்கு போக சொல்வார்கள். கொஞ்ச நேரத்தில் அவர்கள் வீட்டுக்கு போய்விடுவார்கள். இப்படியான விளையாட்டுகள் தான் இப்போது நடைபெறுகிறது. இவ்வாறு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரேலியாவில் இன்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். சிறியதொரு குழு இருக்கின்றார்கள். 10-15 பேர் வருவார்கள். පාරකට බහිනවා. ரோட்டுக்கு இறங்குவார்கள். ආණ්ඩුවට ගෙදර යන්න කියනවා. அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்ல கூறுகின்றார்கள். 10-15 බැහැලා 10-15 பேர் இறங்கி ආණ්ඩුවට ගෙදර යන්න කියලා அரசாங்கத்தை வீட்டுக்கு போக சொல்லி ටික වෙලාවකින් ඒගොල්ලෝ ගෙදර යනවා. கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. මේ මොනවද? என்ன நடக்குது இதுக்கு? කොහොම පුළුවන්ද අපිට අභියෝග කරන්න? அப்படி முடியுமா எமக்கு சவால்கள் கொடுக்க? මේ ඉන්නේ මහජනයාගේ இங்க இருக்கின்ற மக்கள் විශාලතම වරම ලබාගත්තු அதிகமான நம்பிக்கையினை பெற்ற යෝධ ආණ්ඩුව, மாபெரும் அரசாங்கம், ජනතාවගේ විශ්වාසය තියෙන ආණ්ඩුව, மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற அரசாங்கம் 10-15 වෙලා ගෙදර යන්නලු. 10-15 பேர் வந்து சொல்றாங்க வீட்டுக்கு போக சொல்லி. පව් பாவம். මොනවද තියෙන රැස්වීම? என்ன செய்ய? எப்படியான கூட்டம்? ජනතාව රැස් කරනවද? மக்களை கூட்டுகின்றார்களா? එහෙම නෑ. இல்லை. එහෙම මුකුත් නෑ. அப்படி ஒன்றுமே இல்லை. එක ඇමති කෙනෙක්ගේ ගෙදර, ஒரு அமைச்சரின் வீட்டில், එක හිටපු ඇමති කෙනෙක්ගේ ගෙදර ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் ஒரு வீட்டில் අනිත් පක්ෂවලා එකතු වෙනවා. ஏனைய கட்சிகள் இருக்கிறவர்கள் சேருகின்றார்கள். එකතු වෙලා කියනවා ප්‍රබල හිටපු ඇමතිවරයෙක්ගේ ගෙදර ආණ්ඩුව එලවන්න සලසුමක්. கூறுகின்றார்கள் இந்த வீட்டிலே சேர்ந்து அனைவரும் சேர்ந்து அரசாங்கத்தை விரட்டுவதற்கான ඊළඟ දවසේ அடுத்த நாள் කට්ටිය තව හිටපු ඇමති කෙනෙක්ගේ ගෙදර இன்னும் ஒரு அமைச்சர் வீட்டில் கூடுகின்றார்கள். අර ටිකමයි அதே கோஷ்டி தான். ආණ්ඩුව එලවන්න සලසුමක්. ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத ඊළඟ தீர்மானம். දවසේ அடுத்த நாள் ආයේ ඒ ටීම් එකම அதே டீம் තව පක්ෂ කාර්යාලයක இன்னொரு கட்சி காரியாலயத்தில் ආණ්ඩුව එලවන්න සලසුමක්. அரசாங்கத்தை விரட்ட போறாங்களாம். මේව පුළුවන් ද ආණ්ඩුව එලවන්න? இப்படி முடியுமா அரசாங்கத்தை விரட்ட? ඇයි ඒ? ஏன்? ඒගොල්ලන්ට ඕන රටේ කලබල ඇති කරන්න. அவர்களுக்கு தேவை நாட்டில் குழப்பத்தை உருவாக்க. ඒගොල්ලන්ට ඕන රටේ අස්ථාවර භාවයක් ඇති කරන්න. இந்த நாட்டை நிலையற்றதாக மாற்ற. හැබැයි ආණ්ඩුවක ස්ථාවර භාවය රඳාපවතින්නේ ஆனால் அரசாங்கத்தின் நிலையான தன்மை රටේ ජනතාවගේ විශ්වාසය මත. மக்களின் நம்பிக்கையில் தான் காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை அமர்வில் இன்று சூடுபிடித்த தையிட்டி சட்டவிரோத விகாரை பிரச்சினை. அந்த விகார கட்டிடம் உள்ள 4 சதுரமீட்டர் தான் கூப்பி உள்ளது. மற்றதெல்லாம் மரத்துக்கு வச்ச டிசைன் தூக்கி கொண்டு போனதானே, சுண்ணாம்பு செய்யறதுனாலே எல்லா நாளும் தூக்கினாங்க. அப்ப சிலி எடுக்கிறது இந்த பிரச்சனை வராது, மழைக்காலம் வராது, நிலநடுக்கம் பாதிக்கப்படாது, டிக்கு கட்டின வீட்டுல நிலநடுக்கம் பாதிக்கப்படாது. அப்ப நாங்கள் இப்ப என்ன முடிவு எடுக்கிறோம்? அது பிறகு தேவையான காலையில காசு கொடுத்துக்கிறதோ என்ன செய்யறாரு பார்ப்போம். அந்த விகார உள்ள சுற்றளவை தவிர அடக்காம விடுதி தானியத்தை விடுவிச்சு போட்டு, சரியா, விடுவிச்சு போட்டு பிறகு அந்த வியார கட்டுறதுக்கு நயனானிக்கு வியாரத்துக்கு சொந்தமாக தீர்மானிக்கிறதா மக்கள் அந்த காணிக்காரன் தீர்மானிக்கிறார். அந்த காணியை அதுக்கு நாங்க சரியான சரியா காணி அடக்காம ஏரியா பகுதியாலும் விடுபடணும் என்று நாங்கள் தீர்மானம் எடுப்போம். அந்த கட்டிடத்தை தவிர கட்டிடத்தை தவிர இல்ல 1000 நந்தியோட வியாரம் ஒரு சின்ன துண்டு தான் இருக்கு. நயனாதில் உள்ள வியாரம் ஒரு சின்ன துண்டு தான் இருக்கு. கிளிநொச்சியில் உள்ள வியாரம் ஒரு சின்ன துண்டு தான் இருக்கு. அந்த கட்டிடம் தவிர ஏனைய காணி விடுபடணும். எந்தவித பெண்டிஷனும் தான். நாம் ரணில் விக்ரமசிங்கவின் கட்சியுடன் இணைந்து விட்டோம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டம் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் கொழும்பு டிசி ஸ்ரீசேனத் மைதானத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். අපි ඉතාමත්ම සතුටු වෙනවා මේ අවස්ථාවේ රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා අද අපේ මැයි රැලියට සුබපතුම් පණිවිඩයක් ඉදිරිපත් කරා. ඒක ගැන අපි ස්තුතිවන්ත වෙනවා. එතුමා යෝජනා කරලා තියෙනවා එකට වැඩ කරන්න කමිටුවක් අවශ්‍යයි කියලා. මම මේ අවස්ථාවේ කියන්න කැමතියි දැන් කමිටුව අවශ්‍ය නැහැ. දැන් දෙගොල්ලෝ එකතු වෙලා හමාරයි. யாழ்ப்பாணத்தில் இன்று தேசிய மக்கள் சக்தியின் மே தின ஊர்வலம் பலரின் பங்கு பெற்றுதலோடு இடம்பெற்றுள்ளது. பாட்டாளி வெட்ட அரசியலானது
ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து இன்று ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்கிறார்கள். பாட்டாளி வர்க்க மக்களின் கஷ்டங்களை உணர்ந்த இன்று ஒரு தலைவர் இருக்கிறார் பாட்டாளி வர்க்கத்திலிருந்து. அவ்வாறென்றால் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இந்த நாட்டை போதைப் பொருளிலிருந்தும் தொழிலாளர் வர்க்கம் ஒன்றிணைந்து புதியதொரு சதாப்தத்தை படைக்க முடியும். இன்று இந்த நாடு முன்னோக்கி நகர்ந்திருக்கிறது என்றால் தனிநபரால் மட்டுமில்லை, ஒரு கூட்டு முயற்சியால். அனைத்து உலக நாட்டில் இருக்கும் இலங்கை மீது இருக்கும் நம்பிக்கை எவ்வாறு இன்று திரும்பி பார்க்கப்படுகிறது என்றால் இனவாதத்தை கடந்து மதவாதத்தை கடந்து புதியதொரு ஆட்சி ஒன்று உருவாகி இருக்கிறது. அந்த வகையில் வடமாகாணத்திலும் அந்த ஆட்சி உருவாகி இருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இன்று வடமாகாணத்தில் நடக்கின்ற மே தினத்தை உலகம் பூராகவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது இன்று கிடைத்த வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம். இன்று வடமாகாணத்தில் வவுனியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் சிறப்பாக அனைத்து மக்களும் தாங்களாக முன்வந்து இந்த மே தினத்தை கொண்டாடி இருப்பது இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காகவே ஒழிய இந்த அரசாங்கத்தை கலைப்பதற்கில்லை. செம்பனி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்டத்தின் 5ஆம் நாள் அகழ்வின் போது மேலும் 3 மனித எலும்பு தொகுதிகள் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. මේ 2026 වසර இந்த 2026 வருடம் ලංකා ඉතිහාසයේම இலங்கை வரலாற்றில் දූෂිතයන්ට ஊழல்வாதிகளுக்கு වංචනිකයන්ට திருடர்களுக்கு හිරගෙවල් නියම කරපු වසර බවට මේ වසර පත් වෙනවා. சிறை கூடத்துக்கு அனுப்பும் வருடமாக இது மாறும் என்பது මේ මැයි මාසෙම இந்த மே மாதத்திலேயே 10 දෙනෙකුගේ නඩු තියෙනවා අධිකරණේ. 10 දෙනෙක්ගේ නඩු අධිකරණයට 1000 பேருக்கான விசாரணை நடக்க இருக்கின்றது. මේ ඊයේ நேற்று එක නඩු තීන්දුවක් ලබා දෙන තීන්දුව කරා. ஒரு வழக்கு தீர்ப்பு ஒன்று ඒ வந்தது. නඩු තීන්දුව මැයි මාසෙ එනවා. அந்த வழக்கு தீர்ப்பு மே மாதம் வருகின்றது. මොකද සිදුවෙමින් තිබෙන්නේ? என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? වේගයෙන් விரைவாக අපරාධකරුවන්, குற்றவாளிகள், වංචනිකයන්, ஊழல்வாதிகள், දූෂිතයන්, திருடர்கள், කුඩු ව්‍යාපාරිකයන්, குடு வியாபாரிகள், පාතාලයන් பாதாள கோஷ்டிகள் හිරේට යමින් තිබෙනවා. சிறைக்கு சென்று නඩු ආමින් තිබෙනවා. வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. කට්ටිය කලබල වෙනවා. அவர்கள் பயப்படுகின்றார்கள். කලබල වෙන්නේ නැත්තම් තමයි පුදුමේ. பயப்படாததான் ஆச்சரியம். දොරකට රැවිලා තියෙන නීතිය வீட்டுக்கே வந்திருக்கிற இந்த சட்டம் வீட்டு வாசலுக்கு තමුනාසල සූදානම් වෙන්න. நீங்களும் தயாராகுங்கள். මේ සෑම අපරාධකරුවෙක්ම இந்த அனைத்து குற்றவாளிகளையும் නීති හමුවට ගෙන යාම සඳහා சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்காக තමුනාසල අපට ජනවරමක් ලබා දුන්නා. நீங்கள் அதுக்கான மக்கள் ஆணையை வழங்கி අපි ඒ ජනවරමට අනුව කටයුතු කරනවා. அதற்கேற்ப நாங்கள் செயற்படுகின்றோம்.